Hello viewers. Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. நம்ம உலகத்தோட ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல ரோம் அப்படின்ற நகரத்தோட பேர் இல்லாத ஹிஸ்டரியே இருக்காது. அதுல இந்த ரோம் நகரத்துல இருக்கிற எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஹிஸ்டரி இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எஸ், சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே எந்த ஒரு மிஷினும் இல்லாம எந்த ஒரு மாடர்ன் டெக்னாலஜியும் இல்லாம ஏன் கான்கிரீட் கூட இல்லாம ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர் கட்டப்பட்டது அப்படின்னா அது இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னே சொல்லலாம். முழுக்க முழுக்க மனிதர்களோட ஸ்கில்னாலையும் ஹார்ட் ஒர்க்னாலையும் அந்த அரசனோட விடா நம்பிக்கையினாலையும் அந்த அரசனோட மன உறுதினால கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஸ்ட்ரக்சர். அதுதான் கொலோசியம். எஸ், இன்னைக்கு ஒரு வீடியோல இந்த பிரம்மாண்டமான கொலோசியம் அந்த காலகட்டத்திலேயே எப்படி ரோமன்ஸால கட்டப்பட்டது, அப்படி கட்டுறப்ப என்னென்ன விஷயங்களா நடந்துச்சு, அது எப்படி 20 நூற்றாண்டுகளை கடந்து இன்னைக்கு நிலைச்சு நின்று கொண்டிருக்கு அப்படின்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். எஸ், வெல்கம் டு தி கிரேட் ஹிஸ்டரி ஆஃப் கொலோசியம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே நம்ம Facebook and WhatsApp பேஜ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். கொலோசியம் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை எப்படி கட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்றதே ஒரு சுவாரஸ்யமான கதை தான். எஸ், கிபி 64வது வருஷத்துல ரோம் நகரத்தை பார்த்தீங்கன்னா நீரோன்ற மன்னன் ஆண்டுட்டு இருந்தாப்ல. அப்படி அவர் ரோம் நகரத்தை ஆட்சி புரிந்துட்டு இருந்தப்ப ரோம் நகரத்துல ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்படுது. அந்த ஒரு தீ விபத்துல அந்த நகரத்துல இருந்த மேக்சிமம் பகுதிகள் அந்த தீக்கு இரையாகி சாம்பலாகவும் செய்து, இப்படி அந்த நகரத்துல இருந்த மேக்சிமம் பகுதிகள் தீ விபத்துல சாம்பலானனாலேயே அந்த நகரத்து மக்கள் எல்லாம் பெரும் துயரத்துல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க எல்லாம் இப்படி சோகத்துல இருந்துட்டு இருந்தப்ப அந்த நகரத்தை ஆண்ட நீரோ மன்னன் இவங்களுக்கு ஆறுதலும் இல்லைன்னா தேவையான உதவிகளும் செய்யாம அந்த தீயினால் அழிக்கப்பட்ட ரோம் நகர பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய கிராண்ட் ப்ராஜெக்டையும் ஸ்டார்ட் பண்றான். இந்த ஒரு விஷயம் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. என்னடா நம்முடைய மன்னரோட செயல்பாடுகள்லாம் பார்த்தா தீ விபத்து அதான் ஏற்படல போல, இவனுடைய இந்த கிராண்ட் ப்ராஜெக்டுக்காக தான் இவனே தீய வச்சிருப்பானோ அப்படின்ற ஒரு டவுட்டையும் மக்கள் மத்தியில ஏற்படுத்தவும் செஞ்சுச்சு. ஆனா என்னதான் மக்களுக்கு இந்த மாதிரியான டவுட் வந்தாலும் அரசனை எதிர்த்து போராட யாரும் முன்வரவும் இல்லை. அதனாலே அரசன் தான் நினைச்சது போலவே தீயினால அழிஞ்ச அந்த பகுதிகளில் அவனுடைய கனவு பேலஸ கட்டவும் தொடங்குறான். அப்படி கட்டத்தோட அந்த ஒரு பேலஸ்ல ஆர்டிபிஷியல் லேக்ஸும் இருந்துச்சு, கார்டன்ஸும் இருந்துச்சு, கோல்டன் ஸ்டாச்சுஸும் நிறைய இருந்துச்சு. ஏன் ரொம்ப சுருக்கமா அந்த ஒரு பேலஸ சொல்லணும் அப்படின்னா அது கோல்டன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இவ்வளவு பிரம்மாண்டமான பேலஸ அந்த நீரோ மன்னன் வெகு சீக்கிரமா கட்டி முடிக்கவும் செய்யறான். முடிக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த பேலஸ்க்கு ஒரு பேரும் வைக்கிறான். அதுதான் டோமஸ் அவுரியா. எஸ், இந்த லக்ஸுரியான டோமஸ் அவுரியா பேலஸ்ல தான் அவனுடைய வாழ்நாட்களை சந்தோஷமா எடுத்து கழிச்சிட்டு இருக்கான். அப்படி இவன் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறப்ப ரோம் நாட்டுல வாழ்ந்த மக்கள் எல்லாரும் இவன் மேல செம்ம கடுப்புல இருந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வாழ்ந்த பகுதிகளை தீய வச்சு கொளுத்திட்டு அதை கையகப்படுத்தி இவன் ஒரு லக்ஸுரியான பேலஸை கட்டி சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா இல்லையா. சோ அதனாலேயே மக்கள் எல்லாருக்கும் இவனுடைய ஆட்சி மேலே இவன் மேலே செம்ம கோவம் இருந்துட்டு இருந்துச்சு. அப்படியே காலங்களும் ஓடுது, நீரோ மன்னனும் இறந்து போறான். ஒன்ஸ் அவன் இறந்து போனோன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகவும் ஆரம்பிக்குது. எஸ், நீரோ மன்னன் இறந்த உடனே ரோம் நகரத்துக்கு ஒரு புது அரசர் வராரு. அவருடைய பேர் தான் வெஸ்பாசியன். இவர் தான் பிளாவியன் டைனஸ்டியவே நிறுவனவர். இந்த வெஸ்பாசியனை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா இதற்கு முன்னால் ஆண்ட நீரோ மன்னன் மாதிரி இவர் கொடூரமானவர்லாம் கிடையாது, ரொம்ப இரக்க குணம் கொண்டவர். அதனாலே இதற்கு முன்னால் இருந்த ஆட்சி மேல மக்களுக்கு இருந்த வெறுப்பை ஃபர்ஸ்ட் குறைக்கணும்னு விரும்பினாரு. அது மட்டும் கிடையாது, மக்கள் இவர் அளவுக்கு அதிகமா விரும்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக இவர் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா மக்களோட இடத்தை பிடிங்கி நீரோ மன்னன் ஒரு பேலஸை கட்டியிருந்தான் பாத்தீங்களா, அதுல இருந்து பிரைவேட் லேக்க கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்றாரு. அப்படி அந்த ஆர்டிபிஷியல் ஏரியா முற்றிலும் வச்ச உடனே அந்த ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு தியேட்டரை கட்டணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம நம்ம கட்டப்போற இந்த ஒரு தியேட்டர் காலங்களை கடந்து நிலைத்து நிற்கவும் செய்யணும். அது நம்முடைய ரோம் வரலாற்றை சொல்லிக்கிட்டே இருக்கவும் செய்யணும். இது எல்லாத்துக்கும் மேல இந்த லக்ஸுரியான தியேட்டர் எந்த ஒரு மன்னனுக்கும் சொந்தமானது கிடையாது, எந்த ஒரு பணக்கார கொம்பனுக்கும் சொந்தமானது கிடையாது. இது ரோம் நகரத்துல வாழ்ற ஒவ்வொரு மக்களுக்கும் சொந்தமானது. இந்த ஒரு தியேட்டர்ல பணக்கார ஏழை அப்படின்ற எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. நீங்க ரோம் நகரத்தோட சிட்டிசனா இருந்தா மட்டுமே போதும், இந்த தியேட்டருக்கு ஃப்ரீயா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு பகிரங்கமா அறிவிக்கவும் செய்றாரு. சோ இப்படி ஒரு பகிரங்கமா அறிவிக்கிறத பார்த்தோன்னே மக்களுக்குனாலும் ஆத்தாடி நமக்கான தலைவன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் இந்த சோகத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு மகிழ்ச்சியில துள்ளி குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. துள்ளி குதிக்கிறதோட மட்டும் இல்லாம நமக்காக தான் ஒரு தியேட்டரை கட்ட அரசனே முன் வந்திருக்காரு, இதற்கு நம்ம தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வாலண்டியர்ஸ் அந்த தியேட்டரை கட்ட முன் வரவும் செய்றாங்க. இப்படி வாலண்டியர்ஸ் அளவுக்கு அதிகமா வந்த உடனே கிபி 72ஆம் ஆண்டுல அந்த மன்னனான வெஸ்பாசியனோட ஆணைக்கு இணங்க அந்த மக்களுக்கான தியேட்டர் கட்டப்பட ஆரம்பிக்குது. அதுல இது வரைக்கும் உலகத்துல யாருமே கனவுல கூட நினைச்சு பார்த்திராத அளவுக்கு மிகப்பெரிய தியேட்டரை அந்த இடத்துல வாலண்டியர்ஸா வந்த மக்களே கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கட்ட ஆரம்பிக்கிறது எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, நீரோ மன்னனோட ஆர்டிபிஷியல் லேக்க வற்ற வச்சாங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கிற அந்த இடத்துல எடுத்த உடனே பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பள்ளம் 1 அடி 2 அடி
எல்லாம் கிடையாது. பல மீட்டர் ஆழத்துக்கு மக்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி பள்ளத்தை தோண்டி ஃபவுண்டேஷனை ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. அப்படி தோண்டப்பட்ட அந்த பள்ளத்துல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டவர்டன் அப்படின்ற லைம்ஸ்டோனை வச்சு ஃபர்ஸ்ட் லேயரை ரோமன் இன்ஜினியர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. இப்படி அந்த லைம்ஸ்டோனை வச்சு ஸ்ட்ரென்தன் பண்ணப்பட்ட அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேல் லேயர்ல பாத்தீங்கன்னா திவோலில இருந்து கொண்டு வரப்பட்ட பேல் ஸ்டோன்ஸ் வச்சு அந்த தியேட்டரோட கட்டடத்தை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக கட்டடத்தை எழுப்புறாங்க அப்படின்றதுக்காக இப்போ நம்ம வீடு கட்டுற மாதிரி சிம்பிளா சின்ன சின்ன செங்கல் எடுத்து மேல மேல அடிக்கடிக்கு வீடு கட்டுற மாதிரி எல்லாம் கட்டலாம் கிடையாது. இந்த பேல் ஸ்டோன்ஸ் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். அதுவும் பெர்ஃபெக்டா ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணப்பட்ட மிகப்பெரிய கற்களா இருக்கும். இப்படி பெர்ஃபெக்டா கட் பண்ணப்பட்ட இந்த கற்களை தான் பார்த்தீங்கன்னா திவோலில இருந்து எருமை மாட்டு வண்டிகள் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த எருமை மாட்டு வண்டிகள் மேல வச்சு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த கற்களை இந்த தியேட்டர் கட்டுற இடத்துக்கு வந்த உடனே அங்க எதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவ் உருவாக்கப்பட்டிருந்த மரத்தாலேயே செய்யப்பட்ட கிரேன்கள்ல அந்த பேல் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு மேல தூக்கி தூக்கி வைப்பாங்களாம். அப்படி தூக்கி வைக்கிறாங்க அப்படின்றதுக்காக இந்த மரத்தால் செய்யப்பட்ட கிரேன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரிலாம் கிடையாது. கையாலே ஆப்ரேட் பண்ணக்கூடிய கிரேன்ஸா தான் இருக்கவே செஞ்சுச்சு. சோ அதுக்குமே மிகப்பெரிய ஒரு ஹியூமன் பவர் தேவைப்பட்டுச்சு. அந்த ஒரு ஹியூமன் பவரையும் பர்ஃபெக்டா அவங்க மேனேஜ் பண்ணவும் செய்யறாங்க. இந்த வேலைப்பாடுகள் ஒரு நாள் 2 நாள்ல முடிகிற வேலையெல்லாம் கிடையாது. ஏன்னா சாதாரணமா ஒரு சின்ன வீடு நம்ம கட்டணும் அப்படின்னாலே குறைஞ்சது 6 இருந்து 8 மாசம் வரைக்கும் டைம் எடுக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப இவ்வளவு பெரிய ஜெய்ஜாண்டிக்கான தியேட்டரை கட்டுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? சோ அதனாலேயே டே நைட்டா கண்டினியூஸா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொருத்தருமே இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா லேபர்ஸ்ல இருந்து மேஸ்திரில இருந்து கொல்லர்கள்ல இருந்து கொத்தனார்ல இருந்து ஆர்கிடெக்ட்ல இருந்து ஸ்லேவ்ஸ் வரைக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஈக்குவலா ஹார்ட் ஒர்க் போட்டு தான் இந்த கட்டடத்தை எழுப்பிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா பாத்தீங்கன்னா இந்த தியேட்டர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேலே எழும்பிட்டே இருக்கு. இப்படி எழும்புற அந்த கட்டடம் சாய்ந்திராம இருக்கணும் அப்படின்றதுக்காக பீம்ஸ் அண்ட் ரோப்ஸை வச்சு சப்போர்ட் பண்ணவும் செய்யறாங்க. இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த சமயத்துல அந்த கட்டடத்தை எழுப்புறப்போ அங்க எக்கச்சக்கமான சத்தங்கள் எழும் இல்லையா? அதாவது கற்களை தூக்கி வைக்கிறது, கற்களை மேலே ஏத்துறது, ஒவ்வொருத்தரும் பேசி கம்யூனிகேட் பண்ணி மேலே ஏத்துறது, அதுக்கடுத்து மரத்தை அறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த தியேட்டரை சுத்தி வேலை பார்க்கிற சத்தங்கள் இருக்கும்போது இந்த சத்தங்கள் மட்டும்தான் அந்த காலகட்டத்துல ரோம் நாடு முழுவதுமே கேட்டுட்டே இருந்துச்சான். ஆனா என்னது இவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டினாலும் அதுல கொஞ்சம் கூட பிரெசிஷன் மாறக்கூடாது அப்படின்றதையும் இந்த ரோமன் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க கண்டினியூஸா மேற்பார்வையிட்டு இருந்தாங்க. இப்படியே பல வருடங்களா பாத்தீங்கன்னா இந்த ஒரு கட்டிடம் கட்டி முடிக்கவும் படுது. அப்படி கட்டி முடிக்கப்பட்ட அந்த ஒரு கோலோசோல்குள்ள பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிறப்பம்சங்களும் இருக்கவும் செஞ்சுச்சு. இப்படி கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோலோசியத்தோட நீளம் மட்டும் பாத்தீங்கன்னா 189 மீட்டரா இருந்துச்சு. அகலம் பாத்தீங்கன்னா 156 மீட்டரா இருந்துச்சு. அண்ட் இதோட ஹைட் மட்டும் பாத்தீங்கன்னா 50 மீட்டர் வரைக்கும் இருந்துச்சு. இதை இன்னைக்கு மாடர்ன் டேல நம்ம கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம கட்டுற 17 மாடி கட்டடம் எவ்வளவு ஹைட்டா இருக்குமோ அந்த அளவுக்கு ஹைட்ல தான் அந்த காலகட்டத்திலே, அதுவும் டெக்னாலஜி பெருசா வளர்ச்சி அடையாத அந்த காலகட்டத்திலேயே ஹியூமன்ஸ் மட்டுமே அவங்க ஹேண்ட்மேடாவே இவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டி முடிக்கவும் செஞ்சாங்க. இப்படி கட்டப்பட்ட இந்த ஒரு தியேட்டர் தான் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ரோமன் காலத்துல கட்டப்பட்ட மிகப்பெரிய ஆம்பி தியேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த காலகட்டத்துல மட்டும் கிடையாது, இந்த காலகட்டத்துல நம்ம எடுத்து பார்த்தாலுமே மாடர்ன் எரா காலகட்டத்துல நம்ம கம்பேர் பண்ணாலுமே இதனால் வரைக்கும் இந்த உலகத்துல கட்டப்பட்ட மிகப்பெரிய ஆம்பி தியேட்டர் அப்படின்னா அது இந்த கோலோசியம் அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட இவ்வளவு பிரம்மாண்டமா கட்டப்பட்ட இந்த தியேட்டர்ல நம்ம வெளிப்புறத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 4 மாடிகள் இருக்கிற மாதிரி பிரிக்கப்பட்டு மேல் மேல் அடுக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கவே செய்யும். அதை ஆர்ச்சஸ் வச்சு டெக்கரேட் பண்ணவும் செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி காலம்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த காலம்ஸை டோரிக் அயானிக் அண்ட் கோரியன்தான் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணவும் செஞ்சிருப்பாங்க. அதுக்கடுத்து அப்படியே நம்ம உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கதான் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமே காத்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப மாடர்ன் நேரல ஒரு ஸ்டேடியத்தை உருவாக்கினா எந்த மாதிரி உருவாக்கி இருப்பாங்களோ அதே மாதிரி ஸ்டேடியத்தை அந்த காலகட்டத்தில் அவ்வளவு பிரம்மாண்டமா அந்த காலத்துல உருவாக்கி வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா உள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃப்ளூயிடா சேஃபா எஃபிஷியன்ட்டா அதை உருவாக்கவே செஞ்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த தியேட்டருக்குள்ள ஒரு சில மணித்துளிகள்லயே பாத்தீங்கன்னா 70,000 பேர் உள்ள போய் ஆக்குபை பண்ணி உட்கார மாதிரியான டிசைன் தான் அந்த காலகட்டத்தில் உருவாக்கி இருந்திருக்காங்க. சப்போஸ் ஷோஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு சில மணித்துளிகள்லயே, அதாவது 70,000 மக்கள் இருந்தாலுமே அந்த 70,000 மக்களுமே ஒரு சில மணித்துளிகள்ல அங்கிருந்து வெளியே வர்ற மாதிரியான டிசைனை பக்காவா கிரியேட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதாவது இன்னைக்கு இடையில மாடர்ன் எரால கட்டப்பட்ட ஸ்டேடியத்துல எப்படி லட்சக்கணக்கான மக்கள் ஸ்டேடியத்தை சுற்றி இருக்கிற வெவ்வேறு என்ட்ரன்ஸ்ல ஒரே டைம்ல என்டர் ஆகி ஈஸி ஆக்குபை பண்ற மாதிரி உருவாக்கி இருந்தாங்களோ அதே மாதிரியான டெக்னாலஜியை அந்த காலகட்டத்திலேயே பக்காவா டிசைன் பண்ணி உருவாக்கப்பட்டதுதான் இந்த கொலோசியம். அந்த காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா இன்கிரெடிபிள் சிஸ்டம் ஆஃப் வாமிட்டோரியாவை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேடியத்தை டிசைன் பண்ணவே செஞ்சிருக்காங்க. அதாவது உள்ள போற மக்கள் எப்படி ஸ்டேர்கேஸ்ல ஏறி போய் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்குபை பண்ணணும் அப்படின்றத பக்காவா டிசைன் பண்ணி தான் உருவாக்கவே செஞ்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் இந்த தியேட்டரே பாத்தீங்கன்னா ஆர்ச் அண்ட் வால்ஸா தான் மேக் பண்ணவே பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு ஆர்ச்சுமே பக்கத்துல இருக்கிற ஆர்ச்சோட சப்போர்ட் பண்ற மாதிரி சர்க்குலர் ஃபார்ம்ல இதை மேக் பண்ணவே செஞ்சிருக்காங்க. அதனாலே இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற வெயிட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்லயுமே ஈவனா ஸ்ப்ரெட் ஆகவும் செய்யற மாதிரி அவங்க கட்டவே செஞ்சிருக்காங்க. சோ இப்படி அந்த காலகட்டத்திலே மாடுலர் சிஸ்டத்துல உருவாக்குனதுனாலே குவிக்கா, சாலிடா, எஃபிஷியன்ட்டா, ஸ்ட்ராங்கா இந்த தியேட்டர் ரோமன்ஸ் செம்மையா கட்டி முடிக்கவும்
முடிக்கவும் செஞ்சாங்க. அண்ட் இந்த கொலோசியமோட வெளிப்புறத்தை பார்த்தீங்கன்னா ட்ரவர்டியன் அப்படின்ற லைம்ஸ்டோன் ஆர்டர் சொல்லியிருந்தோம், அதை வச்சு தான் பில்ட் பண்ணவே செஞ்சிருக்காங்க. அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா அயன் கிளாம்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அப்படியே நம்ம உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா செங்கல் மற்றும் டஃபா வச்சு தான் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணவே செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியத்துக்கு ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்குது, அதே நேரத்தில் லைட்டான ஒரு ஃபீலையும் கொடுக்குது, அதே நேரத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கு. அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கனா சும்மாலாம் கிடையாது, நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு செம்மையா இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. ஏன்னா எவ்வளவு பெரிய இந்த ஒரு கொலோசியம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ரோமன்ஸ் எவ்வளவு வருடத்துல கட்டி முடிச்சாங்க தெரியுமா? வெறும் 8 வருஷத்துல கட்டி முடிச்சாங்களாம். இந்த ஒரு விஷயம் தான் மாடர்ன் நேரில் இருக்கிற எல்லா ஆர்கிடெக்ட் அண்ட் சயின்டிஸ்ட் எல்லாரையுமே மிரள வச்சிருக்கு. என்னடா இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த ஒரு மானுமெண்ட் எப்படி 8 வருஷத்துல பெர்ஃபெக்ட்டான ஷேப்ல ரோமன்ஸ் கட்டி முடிச்சாங்க அப்படின்றதான் இது நாள் வரைக்கும் மிஸ்ட்ரி கலந்த ஒரு பிரமிப்பாவே இருந்துட்டு இருக்கு. சோ இவ்வளவு பிரம்மாண்டமா இவ்வளவு சாஃப்ட்வேர்ல கட்டப்பட்ட இந்த ஒரு கொலோசியம் யாரின் மேற்பார்வையின் கீழ் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்பாசியன் மன்னன் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவரோட மகனான டைட்டஸோட மேற்பார்வையின் கீழே தான் கட்டி முடிக்கவும் பட்டுச்சு. அதுவும் வெறும் கைகளை மட்டுமே வச்சு அவங்களோட மன உறுதியில மட்டுமே நம்பிக்கை வச்சு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த ஒரு தியேட்டரை வெறும் 8 வருஷத்துல கட்டி முடிச்சாங்க அப்படின்றதான் இங்க இருக்கிற பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயமாவும் இருக்கு. இப்படி கட்டிப்பிடிக்கப்பட்ட இந்த ஒரு தியேட்டர் பார்த்தீங்கன்னா கிபி 80வது வருஷம் திறக்கவும் பட்டுச்சு. எஸ், இந்த கொலோசியம் பார்த்தீங்கன்னா பூமியில இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோவை ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாகவும் ஆச்சு. அப்படி ரெடியான அந்த ஒரு தியேட்டருக்குள்ள ஃபர்ஸ்ட் ஷோவை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 70,000 மக்கள் அந்த தியேட்டர்ல இருந்த கிட்டத்தட்ட 80 ஆர்ச் வழியா என்ட்ரு ஆகவும் செய்றாங்க. அப்படி என்ட்ரான அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்டேடியத்தோட இன்டீரியரை பார்க்கறப்ப வியந்து போய் தான் பார்க்கவே செஞ்சாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமான ஆம்பி தியேட்டர் இது வரைக்கும் யாரும் பார்த்ததே கிடையாது. அதுல இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அளந்து வச்ச மாதிரி கட்டி இதுவரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இந்த தியேட்டரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறப்ப அவங்க கண்களை அவங்களாலே நம்ப முடியலையா. சோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்தது அந்த தியேட்டரோட உள்புறம். சோ அப்படி என்ட்ரான 70,000 பேர் அந்த தியேட்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சோசியல் கிளாஸ் படி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்ல உட்கார வைக்கப்பட்டாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த சென்ட்ரல் அரினாவை சுத்தி இருக்கிற பாட்டம் லேயர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஏரியால ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஆட்கள் உட்கார வைக்கப்பட்டாங்க. அதாவது செனட்டர்ஸ், கன்சல்ஸ் அண்ட் நோபல்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க உட்கார வைக்கப்பட்டாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் மேல பாத்தீங்கன்னா வீரர்களும் ரோமன் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களையும் உட்கார வச்சாங்க. அதுக்கடுத்து டாப்ல பாத்தீங்கன்னா பெண்கள் அண்ட் ஃப்ரீடு ஸ்லேவ்ஸ் அண்ட் சாமானிய மக்கள் உட்கார வைக்கப்பட்டாங்க. சோ இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சோசியல் கிளாஸ் படி அந்த தியேட்டர்ல உட்கார வைக்கவும் பட்டாங்க. இதுக்கெல்லாம் மேல டாப்ல பாத்தீங்கன்னா இந்த காலத்துல இருக்கிற மாடர்ன் ஃபுட்பால் ஸ்டேடியம்லாம் எப்படி க்ளோஸ் ஆகுமோ அதே மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. அதாவது வட்ட வடிவத்தில் உருவாக்கப்பட்ட பில்லர்ஸ் அண்ட் பீம்ஸை கொண்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜெய்ஜாண்டிக் டென்ட்டையே உருவாக்கி இருந்திருக்காங்க. அதுவும் அந்த ஸ்டேடியத்தோட டாப்ல உருவாக்கவே செஞ்சிருக்காங்க. அதுவும் அந்த ஸ்டேடியத்தோட டாப்ல அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கிறப்ப அந்த டென்ட்டை நீட்டியும் மடக்கிற மாதிரியான டெக்னாலஜில அந்த காலகட்டத்திலே உருவாக்கி இருந்திருக்காங்க. சோ இப்படி மேற்கூரை மாதிரி உருவாக்கப்பட்ட அந்த டென்ட் அந்த ஸ்டேடியத்தோட இன்டீரியர்ல ஒரு சில பகுதிகளில் நிழலையும் கொடுக்கவும் செஞ்சிருக்கு. சரி, தியேட்டரோட அவுட்டர் வாலை பார்த்தாச்சு, இன்டீரியர் பார்த்தாச்சு, ரூஃபையும் பார்த்தாச்சு. இந்த சென்ட்ரல் அரினாவை பத்தி மட்டும் ஒண்ணுமே சொல்லலடா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த தியேட்டர்ல இருக்கிற பயங்கரமான சிறப்பம்சமே அந்த சென்ட்ரல் அரினா தான். அது ஒரு மிகப்பெரிய உடன் பிளாட்ஃபார்ம்னால செய்யப்பட்டது. அந்த உடன் பிளாட்ஃபார்மை கவர் பண்ணி மணலை போட்டு மூடி வச்சிருப்பாங்க. அப்படி மணலை போட்டு மூடி வச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. ஏன்னா அந்த தியேட்டர்ல நடக்கிற மிகப்பெரிய சண்டையில சிந்துற ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அது உடனே அப்சார்ப் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் மணலை போட்டு கவர் பண்ணியே வச்சிருந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல அந்த சென்ட்ரல் அரினாவை சுத்தி பார்வையாளர்களை பாதுகாக்கும் வகையில ஒரு மிகப்பெரிய வாலும் கட்டப்பட்டிருக்கும். அந்த சென்ட்ரல் அரினாவோட உடன் பிளாட்ஃபார்முக்கு கீழே ஒரு ஹைபோஜியமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹைபோஜியம்னா வேற எதுவும் கிடையாது, எக்கச்சக்கமான மறைக்கப்பட்ட மேஸ் ஆஃப் டனல்ஸ், கேஜஸ், லிஃப்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்வையாளர்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய எக்கச்சக்கமான மர்மங்களை அந்த சென்ட்ரல் அரினாக்கு கீழே மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. சரி, இதுதான் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதையும் மிஞ்சிற அளவுக்கு அந்த சென்ட்ரல் அரினால பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலே கையால இயக்கக்கூடிய எலிவேட்டர்ஸ் இருந்திருக்கு, சீக்ரெட் ட்ராப் டோர்ஸ் இருந்திருக்கு. இந்த எலிவேட்டர்ஸ் அண்ட் ட்ராப் டோர்ஸ் வழியா தான் கிளாடியேட்டர்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்கள மேல கொண்டு வரவும் செய்வாங்க. இவங்கள மட்டும் இல்லைங்க, வைல்ட் அனிமல்ஸ் ஆன லயன், டைகர்ஸ், எலிபென்ட்ஸ் சொல்லிட்டு இந்த விஷயங்களை இதன் மூலமா தான் இந்த சென்ட்ரல் அரினாவுக்கு கொண்டு வரவே செய்வாங்க. சோ இந்த அளவுக்கு டெக்னாலஜியோட 2000 வருடங்களுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டதுதான் இந்த கொலோசியம்.
சரி, இவ்வளவு பிரம்மாண்டமான அந்த தியேட்டர் எப்படி கட்டினாங்கன்னு சொல்லிட்டு அதை எவ்வளவு டெக்னாலஜிக்கலா உருவாக்குனாங்க அப்படின்றது சொல்லிட்டோம். சென்ட்ரல் இருக்கிற அந்த பிளேயிங் எரினாவை பத்தி இப்ப சொல்லிட்டோம். ஆனா அந்த சென்ட்ரல் இருக்கிற பிளேயிங் எரினால அப்படி என்னத்தை தாண்டா விளையாடுவாங்க இல்லாட்டினா போடுவாங்க, அதை எப்படி மக்கள் உட்கார்ந்து ரசிப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது இல்லையா? இதுக்கான பதில நம்ம சொல்லணும் அப்படின்னா தியேட்டர்ல ஏர்லி மார்னிங்கே பாத்தீங்கன்னா ஷோ ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது காலையிலேயே ஷோ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஆரம்பிச்ச முதல் ஷோவே என்னவா இருக்கும் அப்படின்னா விலங்குகளை வேட்டையாடுற ஷோ தான் முதல் ஷோவா இருக்கும். அதாவது காடுகளில் இருக்கிற சிங்கம், புலி, கரடி, யானை அண்ட் பேந்தர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது சிறுத்தைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா கொண்டு வந்து அந்த நடுவில் இருக்கிற மைதானத்துல இறக்கி விட்டுருவாங்க. அப்படி இறக்கி விடப்பட்ட அந்த காட்டு விலங்குகளை வேட்டையாடுறதா முதல்ல காமிக்கிற ஷோவேவும். இப்படி இந்த விலங்குகளுக்கு எதிராக போரிட்டு அந்த விலங்குகளை வேட்டையாடி மக்களை குசிப்படுத்துறதுதான் ஃபர்ஸ்ட் ஷோவா இருக்கும். ஒன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பினிஷ் ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் ஷோ என்னவா இருக்கும்னா எக்ஸிகியூஷன் ஷோவா தான் இருக்கும். அதனால எக்ஸிகியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோம் நாட்டில் இருக்கிற சட்டத்திட்டங்களை மதிக்காம தப்பு செய்யறவங்க இல்லாட்டினா மக்களுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு சில காரியங்களை செஞ்சு தவறு இழைத்தவங்க எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிற ஒரு ஷோ தான் நெக்ஸ்ட் ஷோ. இந்த தண்டனை கொடுக்கிறது அப்படின்றது சாதாரணமான ஷோ கிடையாது. இது ஒரு மரண விளையாட்டு. இந்த விளையாட்டுல ஜெயிச்சு மரணத்தை வென்றால் உயிரோட தப்பிச்சு போகலாம். சப்போஸ் ஜெயிக்க முடியல அப்படின்னா அங்கேயே இறந்துதான் போயானோம். அப்படி என்னடா விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த விலங்குகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த விலங்குகள் எல்லாத்தையும் அந்த பிளேயிங் எரினால இறக்கி விட்டுருவாங்க. அப்படி இறக்கி விடப்பட்ட அந்த இடத்துல தவறு செய்த அந்த நபர்களையும் இறக்கி விட்டுருவாங்க. அப்படி இறக்கி விடப்பட்ட அந்த தவறு இழைத்த நபர்கள் யார்கிட்டயுமே பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. வெறும் கைகால்களை மட்டும் வச்சுதான் அந்த விலங்குகளுக்கு எதிராக போரிடணும். அப்படி போரிட்டு அந்த விலங்குகள்ட்ட இருந்து தன்னோட உயிரை காப்பாத்திக்க முடிஞ்சு அப்படின்னா அவங்க உயிரோட வெளியே போகலாம். இல்ல அப்படின்னா அந்த விலங்குகளுக்கு இறையா அங்கேயே சாக வேண்டியதானா. சோ ஆயுதமே இல்லாம அந்த விலங்குகள்ட்ட இருந்து தப்பிச்சு போறது பாசிபிளா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது இல்லையா? இதுதான் அங்க தவறு செய்யறவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு மிகப்பெரிய தண்டனையாவும் பார்க்கப்பட்டுச்சு. அடுத்து மூணாவது ஃபைனலா இருக்கிற ஷோ தான் அந்த ஒட்டுமொத்த தியேட்டர்ல இருக்கிற மக்கள் எல்லாரையுமே குசிப்படுத்தக்கூடிய அதே நேரத்துல கூஸ் பம்பை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஷோ அப்படின்னு சொல்லலாம். அதுதான் கிளாடியேட்டர். எஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கிளாடியேட்டர் படத்தை பார்த்திருந்தீங்க அப்படின்னா அதுல தத்ரூபமா காமிச்ச அந்த ஒரு விஷயம் தான் மூணாவது நடக்கக்கூடிய ஒரு ஷோவா இருக்கும். எஸ், இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ற நபர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ட்ரெயின்டு ப்ரொஃபஷனலா தான் இருப்பாங்க. அதாவது போர்க்களத்துல போரிட்ட வீரர்களா தான் இருக்கவே செய்வாங்க. அவங்க மேக்ஸிமம் ஸ்லேவ்ஸா இருப்பாங்க, அதாவது அடிமைகளா இருப்பாங்க, இல்லாட்டா போர்ல இருந்து பிடித்து வரப்பட்ட கைதிகளா இருப்பாங்க, இல்லாட்டா சில பேர் எனக்கு வீரன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய புகழ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே வாலண்டியரா வருவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரியான வாலண்டியர்ஸ்மே இந்த ஒரு ஷோல கலந்துக்குவாங்க. இவங்க எல்லாருக்குமே முந்தின ஷோல பார்த்த மாதிரி ஆயுதம் இல்லாமலாம் போரிட விட மாட்டாங்க. இவங்க எல்லாருக்குமே ஆயுதங்கள் கொடுத்துருவாங்க. அதே நேரத்துல பக்காவா ட்ரெயின் பண்ணவும் வச்சிருவாங்க. அதே நேரத்துல இந்த ஷோல என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸையும் சொல்லிருவாங்க. அந்த ரூல்ஸை தாண்டி போனா அதை தடுத்து நிறுத்துறதுக்கும் அவங்க ரெடியா இருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை பக்காவா சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணி தான் இந்த ஷோவை நடத்தவே செய்வாங்க. ஆனா என்னத்தை தான் இவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுத்து பக்காவா நடத்தினாலும் இது டீசென்ட்டா நடக்கக்கூடிய ஷோவா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. இது புரூட்டலான ரியாலிட்டியோட கடந்த ஒரு மிகப்பெரிய வயலன்ஸ் ஷோவா தான் அந்த ஒரு பிளேயர்னால நடக்கவே செய்யும். சோ இப்படி நடக்கிற இந்த ஒரு மிகப்பெரிய புரூட்டல் ஷோவோட எண்டிங் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த வீரர்களோட விதியை நிர்ணயிக்கிறதே பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற பார்வையாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் நிர்ணயிப்பாங்க. அதாவது தம்ஸ் அப் இல்லைன்னா தம்ஸ் டவுன் அப்படின்றது அங்க இருக்கிற பார்வையாளர்கள் தான் நிர்ணயிக்கவே செய்வாங்க. அப்படி நிர்ணயிக்கிற அந்த ஒரு விஷயத்தை ஃபைனலைஸ் பண்றது எம்பரரா தான் இருப்பாரு. அப்படி ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீரர்களுக்கான முடிவும் கொடுக்கப்படும். அதாவது அவங்க இறக்கணுமா இல்லாட்டா வாழணுமா அப்படின்றது அப்பதான் டிசைட் பண்ணவே படும். அதுக்காக இதோட ஒரு பிரம்மாண்டங்கள்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா சம்டைம்ஸ்லாம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் மக்களை குசிப்படுறதுக்காக இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போய் அந்த பிளேயிங் எரினா இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பிளேயிங் எரினால தண்ணீர் நிரப்பி ஒரு சீ மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கிடுவாங்களா, அதாவது கடல் மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கிடுவாங்களாம். இப்படி நீரால் நிரப்பப்பட்ட அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 கப்பல்களை விட்டுருவாங்க. அப்படி விடப்பட்ட அந்த கப்பல்கள் இருக்கிற போர் வீரர்கள் எதிரெதிரே மோதி அவங்களுக்குள்ள சண்டை போட்டு யாரு பலம் வாய்ந்தவங்க அப்படின்றத நிரூபிக்கவும் செய்யணுமா. இந்த மாதிரியான விஷுவல்லாம் அந்த சுத்தி இருக்கிற பார்வையாளர்கள் பாக்குறப்ப ஆத்தாடி இந்த உலகத்துல இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ரியாலிட்டி ஷோவை எங்கேயுமே பார்க்க முடியாதுடா அப்படின்னு பிரமிச்சு போய் வாயப்படுந்துதான் அந்த காலகட்டத்துல பார்த்ததாவே சொல்லப்படுது. இப்படிப்பட்ட இந்த கொலோசியம்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டோன்ஸுமே ஒவ்வொரு பர்பஸ்க்காக தான் உருவாக்கவே செஞ்சாங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு ஸ்பேஸுமே ஒவ்வொரு அமேசிங்னஸை வெளிப்படுத்துற விதமாக தான் உருவாக்கவே செஞ்சாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ நம்ம ஐபிஎல் பார்க்குறப்ப என்ன மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரை ஃபீல் பண்றோமோ அதே மாதிரியான அட்மாஸ்பியரை அந்த காலகட்டத்தில் ரோமன்ஸ் வேற லெவலில் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்களாம். அதாவது இப்போ இருக்கிற ஐபிஎல் ஸ்டேடியத்துக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டிஜே பண்றது, ஸ்டீர்கல்ஸ் ஆட வைக்கிறது, ஸ்பீக்கர்ஸ்ல மியூசிக்கை பயங்கரமா பிளே பண்ணி மக்களை வைப் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றோம் பாத்தீங்களா. இது எல்லாத்தையுமே அந்த காலகட்டத்திலேயே அப்ப இருக்கிற விஷயங்களை வச்சு எப்படிலாம் என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அந்த எல்லா விஷயத்தையும் அப்பயே என்ஹான்ஸ் பண்ணி வந்திருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஷோக்கு இன் பிட்வீன்லயும் பாத்தீங்கன்னா மியூசிஷியன்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அதாவது ட்ரம்பன்ஸ் ஃப்ளூட்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே மியூசிக்கை வாசிக்க விட்டு ஒட்டுமொத்த பார்வையாளர்களுமே குசிப்படுத்தி வைப் பண்ண வச்சுட்டு இருப்பாங்களாம். அதை தாண்டி நடுவில் இருக்கிற பிளேயிங்கிறனால போர்க்களத்துல சிந்துற ரத்தங்களோட ஸ்மெல் வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே பெர்ஃபியூம்ஸும் எக்கச்சக்கமா யூஸ் பண்ணப்பட்டு பார்வையாளர்கள் எல்லாத்தையுமே மெய்மறக்கவும் செஞ்சிருக்காங்க. இதை தவிர்த்து பார்வையாளர்களுக்கு கொஞ்சம் கூட சலிச்சிடவும் கூடாது, முகம் சுளிக்கவும் கூடாது அப்படின்றதுக்காக அவங்களை அடுத்தடுத்து
புத்துணர்ச்சியை கிரியேட் பண்ற மாதிரி எக்கச்சக்கமான அமேசிங்கான விஷயங்களை அடுத்தடுத்து அந்த தியேட்டர்ல செஞ்சுட்டே இருந்ததாகவும் வரலாற்றுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்காக இவ்வளவு பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட இந்த ஒரு தியேட்டர் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு தியேட்டர் அப்படின்னு கேட்டா அது மட்டும் கிடையாது. இதை தாண்டி இது எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு நல்லது பயக்கிறதாவும் இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த ரோம்ல இருக்கிற எல்லா மக்களையும் ஒரே இடத்துல ஒன்றிணைத்து நாங்க யுனைட்டடா இருக்கும் அப்படின்றத வெளிப்படுத்துற ஒரு தியேட்டரா இருந்துச்சு. அதுக்கடுத்து அந்த மக்கள்கிட்ட இருக்கிற கவலைகள் எல்லாத்தையும் மறந்து அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாவும் இருந்துச்சு. அண்ட் நம்மளுடைய ஆட்சி திறம்பட நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாவும் இருந்துச்சு. அண்ட் இதுக்கெல்லாம் மேல மக்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய உள்ளுணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு தியேட்டரா இருந்துச்சு. அந்த உள்ளுணர்வு வேற எதுவும் கிடையாது. ரோம் நாட்டு மக்கள் எல்லாருமே இந்த தியேட்டருக்குள்ள இலவசமா வந்து ஷோஸை பார்த்துட்டு இலவசமாவே வெளியே போய்க்கலாம் இல்லையா? சோ அதனாலேயே மக்களுக்காகவே ஒரு தியேட்டரை மன்னர் உருவாக்கி கொடுத்திருக்காரு அப்படின்னா அந்த நம்மளுடைய மன்னனுக்கு நம்ம லாயலா இருக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உள்ளுணர்வை மக்கள் இடத்துல சீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுவே ரோம் நாட்டோட தேச பக்தியும் அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் பண்ணவும் செஞ்சுச்சு. இதுக்கெல்லாம் மேல இன்னொரு முக்கியமான விஷயமா எதிர் நாட்டு மன்னர்கள் இங்க வந்து பார்த்தாங்க அப்படின்னா இந்த ரோம் நாட்டர்கள் எவ்வளவு பலம் வாய்ந்தவர்களா இருக்காங்க அப்படின்றத வெளிப்படுத்துற விதமாவும் இந்த தியேட்டர் அமையவும் செஞ்சுச்சு. சரி, அதெல்லாம் ஓகே. இந்த தியேட்டருக்கு ஏன்டா கொலோசியம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தியேட்டருக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட 100 அடி உயரம் கொண்ட கொலோசஸ் ஆஃப் நீரோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெண்கல சிலை இருந்திருக்கு. அந்த ஒரு சிலையோட பேர் தான் பின்னாட்கள்ல இந்த ஸ்டேடியத்துக்கும் கொலோசியம் அப்படின்னு தழுவி வரவும் செஞ்சிருக்கு. ஆனா காலங்கள் போக போக இந்த ஸ்டேடியத்துக்கு பக்கத்துல இருந்த அந்த சிலை வேனிஸ் ஆகவும் செஞ்சிருச்சு. ஆனா என்னதான் அந்த சிலை வேனிஸ் ஆனாலும் அதோட பேர் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஸ்டேடியத்தின் மூலமா நிலைச்சு நிற்கவும் செய்து. சரி, அதெல்லாம் ஓகேடா. இப்ப இருக்க கொலோசியம் அதோட முழு வடிவத்துல இல்லாம பாதி வடிவத்துல தான்டா இருக்கு. அதுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்ப வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் ஃபால் ஆக ஆரம்பிச்சுச்சோ அப்ப இருந்து இந்த கொலோசியமும் கொஞ்சம் கொஞ்சமா அழிவை சந்திக்க ஆரம்பிச்சுச்சு. 5ஆம் நூற்றாண்டுல தான் இந்த கொலோசியத்துல கிரேட் கேம்ஸே நடக்கவும் செஞ்சுச்சு. அதுக்கப்புறம் கிரேட் கேம்ஸ் நடக்கவே செய்யல. கடைசியா நடந்த கிளாடியேட்டர் ஃபைட் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல எம்பரா இருந்த ஹொனாரியஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் காலத்துல தான் நடக்கவே செஞ்சுச்சு. அதுக்கப்புறம் இந்த தியேட்டர்ல எந்த விதமான ஃபைட்டும் நடக்கல. அதுக்கப்புறம் அமைதி மட்டும் தான் நிலவும் செஞ்சுச்சு. ஏன்னா அந்த மாதிரியான கிரேட் கேம்ஸ் நடத்துற அளவுக்கு கவர்மெண்ட் பணமும் இல்ல. இப்படியே காலங்களும் ஓட ஆரம்பிச்சுச்சு. அப்படி காலங்கள் ஓடுறப்ப ரோமோட புதிய நம்பிக்கையாம் கிறிஸ்டியானிட்டியும் வர ஆரம்பிச்சுச்சு. ஒன்ஸ் கிறிஸ்டியானிட்டி வர ஆரம்பிச்சோன்னா இந்த மாதிரியான ரத்தம் சிந்துற செயல்கள் எல்லாம் பாவ செயல்களா பார்க்கப்பட்டுச்சு. சோ அதனாலே கேம்ஸ் நடத்தப்படல. இந்த கொலோசியம் அதோட ஒரிஜினல் பர்பஸ் இழந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறவும் ஆரம்பிச்சுச்சு. மிடில் ஏஜ் காலகட்டத்தில் இந்த கொலோசியம் கோட்டைகளாக பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஹோம்லெஸ்க்கு இது செல்ட்ராவும் மாறுச்சு. நாட்கள் போக போக இது ஒரு ஸ்டோன் குவாரியாவும் மாறவும் செஞ்சுச்சு. எஸ், இத்தாலியில சர்ச்சஸ் உருவான காலகட்டத்தில் சர்ச்சஸ் கட்டுறதுக்கு எக்கச்சக்கமான ட்ரவா ட்ரெயின், மார்பிள் காலமன்ஸ் அண்ட் அயன் கிளாம்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. அப்படி தேவைப்படுற அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கொலோசியம்ல இருந்தா எடுத்து செல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இன்று வரை ஃபேமஸா இருக்க செயின்ட் பீட்டர் பெசிலிக்கா இருக்கு பாத்தீங்களா, அது கட்டுறதுக்கே தேவையான கற்கள் இங்க இருந்தா எடுத்து செல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொலோசியம் அழிவை சந்திச்சிட்டு இருக்கிறப்ப 1349வது வருஷம் ஒரு மிகப்பெரிய பேரழிவு ரோம் நகரத்தை தாக்குது. எஸ், அந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ரோம் நகரத்தை தாக்குது. அந்த நிலநடுக்கத்துல கொலோசியத்தோட என்டையர் செக்ஷன் ஆஃப் அவுட்டர் வால் கம்ப்ளீட்டா இடிஞ்சு உலகவும் செய்யுது. அதுக்கப்புறம் இந்த கொலோசியத்தை யாருமே கண்டுக்கிறதுனால கொலோசியத்தை நேச்சர் ஆக்குபை பண்ண ஆரம்பிக்குது. அதுக்குள்ள செடி கொடி தாவரங்கள் வளர ஆரம்பிக்குது. அதுவும் இந்த உலகத்தோட அரிய வகை செடி கொடி தாவரங்கள்லாம் வளர ஆரம்பிச்சனாலே 16ஆம் நூற்றாண்டுல இது பொட்டானிக்கல் ஸ்டடி பண்ற இடமாவே மாறவும் செஞ்சுச்சு. அப்படியே காலங்கள் ஓடிச்சு 18ஆம் நூற்றாண்டு வந்துச்சு. அந்த டைம்ல வந்த போப் ஆண்டவர் இருக்கார் பாத்தீங்களா, அவர் இந்த இடத்த ஒரு புனித தலமா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் பார்த்தோன்னே இந்த இடத்த கிறிஸ்தவர்களின் தியாக சின்னமாவே மாத்தவும் செய்யறாரு. மாத்துறதோட மட்டும் இல்லாம உள்ள கிராஸ் சிம்பல் நிறுவவும் பட்டுச்சு. அதுக்கப்புறம் இங்க இருந்து கல்லெடுக்கும் விஷயங்கள் எல்லாமே பேன் பண்ணவும் பட்டுச்சு. கம்ப்ளீட்டா கொலோசியம் ஃபர்ஸ்ட் டைமா பிரிசர்வ் பண்ணவும் பட்டுச்சு. அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டுல இத்தாலி நாடு உருவாகவும் செஞ்சு. சோ அது வரைக்கும் கிறிஸ்டியனோட சிம்பலா இருந்த கொலோசியம் அதுக்கப்புறம் இத்தாலி நாட்டோட நேஷனல் மானுமெண்டாவே மாறவும் செஞ்சுச்சு. சோ அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கொலோசியத்தை பேணி பாதுகாத்து பராமரிச்சுட்டும் இத்தாலி நாடு வந்துட்டும் இருக்கு. சோ இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிற இந்த ஒரு கொலோசியம் இன்னைக்கு நாள் வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல மோஸ்ட் விசிட்டட் பிளேஸ்ல ஒன் ஆஃப் த முக்கியமான பிளேஸா இருந்துட்டு தான் இருக்கு. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆர்ச் வழியாவும் ஒவ்வொரு வருடமும் மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் நடந்து போயிட்டு தான் இருக்காங்க. அப்படி போற ஒவ்வொருத்தருமே உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல உட்கார்ந்து பாக்குறப்ப அந்த காலகட்டத்துல 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த பார்வையாளர்கள் எப்படிலாம் சத்தம் போட்டு ரசிச்சாங்களோ அந்த சத்தங்கள் எல்லாத்தையும் அவங்களால ஃபீல் பண்ணவும் முடிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் நடுவில் இருக்கிற பிளேயிங் ஏரியால உயிர் தியாகம் செய்த வீர மரணம் அடைந்த வீரர்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கவும் முடிஞ்சு. அண்ட் அங்க வீசுற காற்றுல பார்த்தீங்கன்னா அந்த வீர மண்ணோட வாசனையும் ஃபீல் பண்ண முடியுது.
முடியுது. அதே நேரத்தில் அந்த நடுவில் இருக்கிற பிளேயிங்கர்னால கிளாடியேட்டர் சண்டை போட்ட அந்த ஸ்வாட்ஸோட சவுண்டையும் ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே அங்க போயிட்டு வர எல்லாருமே எமோஷன்ஸா வெளியே சொல்லவும் செய்றாங்க. இன்னும் சில மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டோனுமே ஒவ்வொரு ஸ்டோரியை சொல்லுது. ஒவ்வொரு ஆர்ச்சுமே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் எழுப்பின சத்தங்களையும் அவங்களோட அழுகுறல் சத்தங்களையும் எமோஷன்ஸையும் எங்களுக்கு சொல்லுது. கர்ஜித்த சிங்கங்களோட கர்ஜனையை கூட பார்த்தீங்கன்னா பிளேயிங்கர்னால இருந்து எங்களால் கேட்டு ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எமோஷன்ஸா சொல்லவும் செய்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு மாபெரும் கொலிசியம் பார்த்தீங்கன்னா கடந்த 2000 வருடங்களா எக்கச்சக்கமான போரையும் பார்த்திருக்கு, எக்கச்சக்கமான நிலநடுக்கங்களையும் பார்த்திருக்கு, அதே நேரத்தில் எக்கச்சக்கமான பிளண்டர்ஸையும் கூட பார்த்திருக்கு. ஆனா என்னத்தான் இவ்வளவு விஷயங்களை 2000 வருடங்களா பார்த்திருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்து நின்று ரோமோட சிறப்பு அம்சத்தை இந்த உலகம் ஃபுல்லா பறைசாட்டிட்டும் இது இருக்கதான் செய்யுது. சோ இந்த ஒரு மாபெரும் அமேசிங்கான பிரமிக்க வைக்கிற இந்த கொலிசியம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2000 வருடங்களுக்கு முன்னாடி வெறும் 8 வருஷத்துல எப்படி இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சரை ரோமன்ஸ் உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.